உறுதியா சொல்றேன், நீதான் என் பொண்ணுக்கு மாப்பிள, இவதான் உனக்கு பொண்டாட்டி. உங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்கணும், இதுல எந்த மாற்றமும் இல்ல. மாமா, உங்க கோவம் நியாயமானதுதான். தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அப்பா, ஆமாப்பா, கலெக்டர் மாமா சொல்றதையும் கொஞ்சம் அமைதி கேளுங்கப்பா. இவன் என்னமோ சொல்ல போறா, பத்திரையெல்லாம் அடிச்சாச்சு, ஊருக்கெல்லாம் கொடுத்தாச்சு, வீணா பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்கன்னு சொல்லுவான். வேற என்ன சொல்லுவான்? இல்ல மாமா, இது எல்லாத்தையும் மீறி ஒண்ணு இருக்கு. கங்காவை அப்பா அம்மா பார்த்து முடிவு பண்ணல. நாங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறோம் மாமா. அதனால எந்த காரணத்தை சொல்லியும் இவங்களால எங்க கல்யாணத்தை தடுத்திருக்க முடியாது. ஒருவேளை மணிமேகலை விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் அவளை சமாதானப்படுத்திருப்பேனே தவிர கங்காவை மறந்திருக்க மாட்டேன். அதனால இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் யார் மேல தப்பு இருந்தாலும் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. நடக்காது, நடக்க விட மாட்டேன். அப்படி நடந்தா மணமேடையில என் பொண்ணுதான் மணமகளா இருப்பா. யார்கிட்ட நியாயம் கேட்கணும், எப்படி கேட்கணும் எனக்கு தெரியும். யாரும் பேசாதீங்க. வாமா, வா மச்சான், ப்ளீஸ் சொல்ல கேளுங்க. இருங்க. அப்பா, நான் சொன்னா கேளுங்கப்பா. அப்பா வாங்கப்பா, ஊருக்கு போலாம். நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஐயா, ஐயோ அப்பா, அப்பா வேண்டாப்பா, வாங்கப்பா, போலாம் வாங்கப்பா. ஐயா, ஐயா வணக்கங்க. நீங்க? நான் கலெக்டருக்கு சொந்தக்காரன், ஐயாவை பார்க்கணும். அப்படியா? வாங்க உள்ள வாங்க. வாமா, வாங்க வாங்க உட்காருங்க. நான் போய் ஐயாவை கூட்டிட்டு வரேன். சரி. அப்பா, இவங்க ரொம்ப மரியாதையான குடும்பமா தெரியுறாங்கப்பா. அதுக்கு என்ன போ. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல பரவாயில்ல உட்காருங்க. வணக்கம். நீ உட்காருமா. இல்ல பரவாயில்லையா. சுப்புலட்சுமி, இவங்களுக்கு குடிக்க ஏதாவது நீ போய் கொண்டு வாமா. அப்போ கொண்டு வரேன். அப்புறம் சொல்லுங்க. என் பேரு சண்முக சுந்தரம், இவ என் பொண்ணு. உன் பேர் என்னம்மா? செல்வி என்கின்ற மணிமேகலை. செல்வி என்ற மணிமேகலை. பேர் ரொம்ப நல்லா இருக்குமா, ஒன்ன மாதிரியே. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. குடுமா குடு. எடுத்துக்கம்மா. அப்புறம் சொல்லுங்க. ஐயா, பரமக்குடி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் எங்க ஊரு, அக்கரைப்பட்டின்னு பேரு. விவசாய தொழிலு. நான் கிராமத்தை நாட்டாம, கிராமத்துல எத்தனையோ பிரச்சனைகளை நான் தான் தீர்த்து வைப்பேன். மனசுல பட்டதை தீர்ப்பா சொல்லுவேன். எல்லாரும் சரியான தீர்ப்புன்னு பாராட்டுவாங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஆமா, நீங்க கலெக்டருக்கு சொந்தக்காரங்களாமே? ஆமாங்க, ரொம்ப நெருங்கின சொந்தம். ஆனா இப்ப இருக்க சூழ்நிலையில வெளியில பெருமையா சொல்லிக்க முடியல. என்னங்க இது, கலெக்டருக்கு கல்யாணம் ஆக போகுது, இந்த மாதிரி நேரத்துல தானே சொந்த பந்தங்கள்லாம் வெளியில தெரியணும். அது தெரியக்கூடாதுன்னு தான் என் தங்கச்சி நினைக்கிறான். தங்கச்சியா? யாரு? உங்ககிட்ட சம்மந்தம் பேசியிருக்காளே கற்பகம், அவ என் சொந்த தங்கச்சி. அப்போ நீங்க கலெக்டர் செல்வக்கண்ணனோட தாய்மாமனா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படித்தான் நினைக்கிறேன். நீங்க பட்டும் படாம பேசுறத பார்த்தா உங்க 2 பேருக்குள்ள ஏதோ மனஸ்தாபம் மாதிரி தெரியுது. ஏதோ மனஸ்தாபம் இல்லைங்கய்யா, மான பிரச்சனை, கௌரவ பிரச்சனை. 1000 தான் கலெக்டர் குடும்பமா இருந்தாலும் பழச மறக்க கூடாது. என் தங்கச்சி நல்லபடியா படிக்க வச்சு ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ரத்தன வேலை தேர்ந்தெடுத்தேன். பொதுத்துறையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் என் தங்கச்சியை கல்யாணம் கட்ட பிறகு கலெக்டர் ஆனான். அதுக்கு பிறகு என் தங்கச்சி கலெக்டர் பொண்டாட்டி ஆனா, இப்போ கலெக்டருக்கு அம்மாவா இருக்கா. அதுக்காக பிறந்த வீட்டையும் சொந்த பந்தத்தையும் மறக்க கூடாதுங்கய்யா. ஒரு கலெக்டருக்கு கல்யாணம்னா ஊர் உலகத்துக்கு தெரியாம இருக்கும். இவ்வளவு படிச்ச ஆளுங்க ஒரு தாய் மாமனை மதிக்காம ஒரு பத்திரிகை கூட வைக்காம கல்யாணம் பண்றாங்க. இது எந்த வகையிலயா நியாயம்?
தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க தங்கச்சிகிட்ட நான் கேட்டேன், உங்க நெருங்கின சொந்தக்காரங்க இருந்தா சொல்லுங்க, நாங்க பத்திரிக்கை வைக்கணும்னு. அப்பதான் உங்களை பத்தியே சொன்னாங்க. உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கலாம்னு நினைக்கும் போதுதான் கலெக்டருக்கு ஒரு பிரச்சனையாயி எல்லாமே தடங்களா ஆயிப்போச்சு. உங்க வீட்டுல இருந்து பத்திரிகை வச்ச பிறகுதான் இப்படி ஒரு கல்யாணம் நடக்கிறதே எங்களுக்கு தெரியும். நம்ம வீட்டுல இருந்து யாரு இவங்களுக்கு பத்திரிக்கை வச்சது? ஏன் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கலன்னு கோவமா? அவங்க பத்திரிகை வைக்கலன்னு எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லைங்க. என் பொண்ணை ஏமாத்திட்டாங்கன்னு தான் எனக்கு வருத்தம். என்ன சொல்றீங்க? ஆமாங்க ஐயா, என் பொண்ணு பெரிய மனுஷாயி அவளுக்கு சடங்கு சுத்துறப்போ கற்பமும் ரத்னவேலும் வந்து என் பொண்ணுக்கு அவங்க பையனை தரதாக வாக்கு கொடுத்தாங்க. எனக்கு அப்ப தெரியல அவங்க சும்மா தான் சொல்லியிருக்காங்கன்னு. என் பொண்டாட்டி சாகும்போது அவ என் பொண்ணுகிட்ட, கவலைப்படாதம்மா, நீ மூக்கு மூலியமா லட்சணமா இருக்கிற, உன் அத்தை பையன் உன்னை கல்யாணம் பண்ணிப்பா, நீ சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி ஆசையை வளர்த்துட்டு அவ செத்து போயிட்டா. 10 வருஷமா என் பொண்ணுக்கு எத்தனையோ மாப்பிள்ளைங்க வந்தாங்க. செல்வ கண்ணனை மனசுல வச்சுக்கிட்டு நான் எல்லாத்தையும் தட்டி கழிச்சிட்டேன். இப்ப திடீர்னு என் பொண்ணை கட்டிக்க மாட்டான்னு கேள்விப்பட்டதும் என் பொண்ணு மனசு உடைஞ்சு போயிட்டான். ஆனா அதை வெளிக்காட்டாமையே அவளும் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவ இன்னும் வெகுளியாவே இருக்காயா. ஆனா நான் விடுவேனா? என் தங்கச்சி வீட்டுக்கு போய் கட்டினா என் பொண்ணதான் கட்டணும்னு சண்டையை போட்டு வந்துட்டேன். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு தான் வந்தேன். இந்த விஷயத்துல நீங்க என்ன முடிவில் இருக்கீங்க? முடிவு என்ன? என் பொண்ணுக்கு செல்வக்கண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் எந்த தப்புமே பண்ணல. ஆனா நான் தப்பு பண்ணதா நினைச்சு என்கிட்டயே நியாயம் கேட்குறீங்க. இதுல நான் சொல்றதை விட நீங்க 2 பேரும் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை நான் ஏத்துக்கிறேன். நான் உங்க முடிவை கேட்டா நீங்க ஏன் முடிவை கேக்குறீங்க? இல்லைங்க, கலெக்டருக்கு ஒரு முறை பொண்ணு இருக்கிறதோ, அந்த பொண்ணு தான் கலெக்டருக்கு கட்டுறதா பேசி முடிச்சதோ இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியாது. அவங்களும் சொல்லல. எனக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இந்த கல்யாணத்தையும் பேசி முடிச்சிருப்பேன். ஆனா இப்ப எல்லாம் பேசி பந்தக்கால் வரைக்கும் வந்தாச்சு. இப்ப நீங்க திடீர்னு வந்து என் பொண்ணுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா கலெக்டருக்கு நீங்க தாய் மாமங்கிறதுனால உங்களுக்கு தான் எல்லாம் உரிமை இருக்கு. நீங்க வேண்டான்னு சொன்னாதான் அவங்க வேற இடத்துல பொண்ணு பார்க்கணும். ஆனா இப்ப என்னென்னமோ நடந்து போச்சு. நீங்க என் பொண்ணு கல்யாணத்தை நடத்த அனுமதிச்சீங்கன்னா நான் நடத்துறேன். இல்ல உங்க பொண்ணை தான் கட்டுவேன்னு சொன்னீங்கன்னா நான் விலகிக்கிறேன். ஊருக்கு போய் உங்க பதில சொல்லுங்க. உங்க பதிலுக்காக காத்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நீ எனக்கு செஞ்ச உதவி மாதிரி வேற யாருக்கும் செஞ்சிடாத. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்ன அப்படி தூக்கிட்டு போய் கருத்துல போட்டிருப்ப. ஆனா என் மனசுதான் கேட்கல. ஒரு நாளா 2 நாளா வருஷ கணக்கால குடமா தனியா ஊத்துன.
உனக்கு ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டியா? ஒரு தடவை எனக்கு ஜுரம் வந்து நான் படுத்த படுக்கையா கிடந்தேன். நான் செத்துருவேன்னு எல்லாரும் நினைச்சிட்டாங்க. அந்த ஜுரத்தோடய வந்து யாருக்கும் தெரியாம உன் தலையில தானே தண்ணிய கொட்டினேன். எதுக்கு எதுக்குன்னு கேக்குறேன். எனக்கும் என் கலெக்டர் மாமாவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைப்பேன் தானே? நீ நடத்தி வச்சியா? இல்லையே. இப்ப உன்னை என்ன பண்றது? நான் நினைச்ச மாதிரியே என் கல்யாணம் நடந்திருந்தா என் கலெக்டர் மாமா கிட்ட சொல்லி உனக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகமே நடத்திருப்பேன். உனக்கு கொடுத்து வைக்கல. இனி கால பூராவும் இந்த வெயிலையும் மழையிலையும் கடந்து கஷ்டப்படு. அது உன் தலையெழுத்து. நான் என்ன பண்றது? இங்க பாரு பிள்ளையாரே, நீ வெறும் பிள்ளையார் தான். இந்த செல்விங்கிற மணிமேகலையோட வயிற்றுச்சல கொட்டிக்கிட்ட. அந்த பலனை நீ அனுபவிக்காம போக மாட்ட. இதே இடத்துல இப்பவே என் தலைய உன் தலையோட மோதி செத்து பேயா மாறி உன்னை சுத்தி சுத்தி வந்து மிரட்டுவேன். நான் செத்துட்டா என் கலெக்டர் மாமா மனசு கஷ்டப்படும். பாவம், அவர் என்ன தப்பு செஞ்சாரு? தப்பு செஞ்சதெல்லாம் நீயும் நானும் தான். ஏய் வாங்கடி, அவ ஏதாவது பண்ணிக்க போறா. ஆமாண்டி, ஏதாவது பண்ணிக்கோலும் பயமா இருக்கு. நீங்களே இதுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. கலெக்டர் அம்மா, இனிமே என்ன அப்படி கூப்பிடாதீங்கடி. எனக்கு தான் அந்த குடுப்பணியே இல்லாம போச்சே. இனிமேல என்ன மணிமேகலைனே கூப்பிடுங்க. நாங்களும் கேள்விப்பட்டோண்டி, உன்னோட கலெக்டர் மாமாவுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கடி. உன் நிலைமையை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு மணிமேகலை. உனக்கும் கலெக்டர் மாமாக்கும் விருந்தெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். பரவாயில்லடி, அந்த விருந்த இந்த பிள்ளையாருக்கே கொடுங்க. பாவம், நான் தண்ணி ஊத்தி ஊத்தி இழைச்சு போயிட்டாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த விருந்த இவருக்கே கொடுங்க. இங்க பாரு பிள்ளையாரப்பா, உனக்கு தண்ணி ஊத்த முடியாதபடி செஞ்சுட்ட. சரி, எனக்கு நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல. ஏதோ கோவத்துல திட்டேன், எதையும் மனசுல வச்சுக்காத. நான் வரேன். நான் வரேன்டி. ராஜா, ராஜா, ஐயா இளவஞ்சிங்க உள்ளதா இருக்கா ஐயா? இளவஞ்சி, இளவஞ்சி. வந்துட்டேன் ஐயா. இளவஞ்சி, நீ கலெக்டரோட தாய் மாமா வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சியா? கேக்குறல்ல, சொல்லு. ஆமாங்க ஐயா. நான் கார்த்தி மாமா சரவண 3 பேரும் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு பத்திரிக்கை வைக்க போயிருந்தோம். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அவங்களுக்கும் பத்திரிக்கை வச்சிடலாமேன்னு உங்களை கேட்காமே வச்சிட்டோம். ஏன்யா, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? என்ன பிரச்சனை ஆயிடுச்சா? நீ யதார்த்தமா வைக்க போய் இன்னைக்கு கல்யாணமே நிக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. என்னங்க சொல்றீங்க? இந்த பாருமா, கலெக்டரோட குடும்பத்துக்கும் அவங்க தாய் மாமன் குடும்பத்துக்கும் ரொம்ப வருஷமா எந்த ஒட்டு உறவுமே இல்லையா? இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதோ 4 பேரை கூட்டிட்டு போய் அவங்கள சமாதானப்படுத்தி கல்யாண பத்திரிக்கை வைக்கலாம்னு நினைச்சாங்க. அதுக்குள்ள நீங்க வச்சுட்டு வந்திருக்கீங்க. இப்ப என்னாச்சு தெரியுமா? கலெக்டரோட தாய் மாம கலெக்டர் வீட்டுல போய் தகராறு பண்ணிருக்காரு. உங்களை யாரு அவசரப்பட்டு பத்திரிக்கை வைக்க சொன்னது? இளவஞ்சி, 2 குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சுதா நீயே முந்திட்டு போய் பத்திரிக்கை வச்சியா? அத்தை, என்னத்தை எப்படி பேசுறீங்க? அன்னைக்கு ஐயா என்ன சொன்னாங்க? கார்த்தி மாமாவும் சரவணனும் கல்யாண வேலையே செய்யறது இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதான் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்க போனோம். கல்யாண வேலையே செய்யறது இல்லைன்னு வருத்தப்படுறீங்க. அப்படி செஞ்சாலும் யாருக்கிட்ட செஞ்சீங்கன்னு எங்களையே திட்டுறீங்க. என்னம்மா பேசுற?
கலெக்டரோட தாய்மாமங்கிறவரு எவ்வளவு முக்கியமான ஆளு. நானும் நாச்சியாரும் நேர்ல போய் பத்திரிக்கை வைக்கணும். சரி, போனதான் போனீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல, இல்ல அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். அவங்களாவது விவரம் சொல்லியிருப்பாங்கல்ல. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? அவர் பொண்ணை கூட்டிட்டு வந்து என்கிட்ட நியாயம் கேட்கிறாரு நாச்சியா. ஐயோ, அப்புறம் என்னங்க ஆச்சு? என்ன பண்றது? கங்காவுக்கு ஜெயச்சந்திரன் எப்படி முறை பையனா இருக்கானோ அதே மாதிரி தானே இவங்களும். என்கிட்ட ஏன் விசாரிச்சு சம்பந்தம் பேசலன்னு கேக்குறாங்கம்மா. ஆ, நல்லா இருக்கே நியாயம். அந்த தாய் மாம நம்ம கிட்ட வரவே கூடாது. எதா இருந்தாலும் அவங்களாச்சு, அவங்க தங்கச்சியாச்சு, அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சிருக்கணும். இங்க பாருங்கயா, அந்த தாய் மாம இத்தனை நாள் எங்க போயிருந்தாரு? சொந்த தங்கச்சி பையன் கலெக்டர், அவருக்கு கல்யாணம் ஆக போகுது. இதுவே அவருக்கு தெரியல. இதுல இருந்தே தெரியல அவரோட லட்சணம் என்னன்னு. இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இல்லம்மா நாச்சியா, ஐயா, அவர் ரொம்ப நம்பிக்கையோட இருந்திருக்காரு. என்னைக்கு இருந்தாலும் தான் பொண்ணை தங்கச்சி பையன் தான் கட்டுவான்னு நம்பிட்டு இருந்திருக்காரு. ஐயா, இப்ப என்னையா பண்றது? நம்ம பொண்ணு கல்யாணம் என்ன ஆகும்? நாச்சியா, நீங்களே ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்கன்னு நான் சொல்லிட்டேம்மா. இந்த கல்யாணம் நடக்கிறது நடக்காதோ அந்த சண்முக சுந்தரத்து கையிலையும் மணிமேகலின் கையில தான் இருக்கு. இல்லையா, அப்படி விடக்கூடாது. இதுல நம்ம தப்பு ஒண்ணுமே இல்லையே. அவங்க சொந்த பந்தங்களை அனுசரிக்க வேண்டியது அவங்களோட கடமை. அவங்க அண்ணன் கோவப்பட்டாருன்னா சமாதானப்படுத்த வேண்டியது சம்பந்தி அம்மாவோட கடமை. ஐயா, நீங்க உடனே சம்பந்தி வீட்டுக்கு போய் சம்பந்தி அம்மா கிட்ட அவங்க அண்ணனை சமாதானப்படுத்த சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் கண்டிப்பா நடந்தா தப்பு இல்லையா? சரிம்மா, நான் போய் பேசுறேன். ஏண்டி, சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டிங்கிற மாதிரி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுது. அதுக்குள்ள குட்டைய கிளறி விட்டுட்டியேடி. வரட்டும் அந்த பசங்க, வச்சுக்கிறேனா?